வெல்கம் டு சரைப் அகாடமி. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல் யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற வரிகளுக்கும் பொருத்தமானவர் பெருந்தலைவர் காமராஜர். கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று பற்றி இங்கு காணலாம். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவருடைய தந்தையின் பெயர் குமாரசாமி, தாயார் சிவகாசி அம்மையார். இளம் வயதிலேயே காமராஜர் அவர்கள் தந்தையை இழந்துவிட்டார். காமாட்சி என்னும் குலதெய்வத்தின் பெயரையே இவருக்கு சூட்டப்பட்டது. அவரின் தாயார் செல்லமாக ராசா என அழைப்பதுண்டு. பிற்காலத்தில் இவ்விரு பெயர்களும் சேர்ந்தே காமராசர் என்று வரலாற்றில் நீங்காத இடம் பிடித்த பெயராக மாறியது. தந்தையை இழந்த பின்பு குடும்ப சூழ்நிலை காரணமாக தனது மாமாவின் துணிக்கடையில் வேலை செய்தார். செய்தித்தாள்களை படித்தும் தலைவர்களின் சொற்பொழிவு கேட்டும் அரசியல் அறிவையும் நாட்டுப்பற்றையும் வளர்த்து கொண்டார். அவையே அவரை விடுதலை போரில் ஈடுபட தூண்டின. பின் காங்கிரஸ் கட்சியில் தொண்டனாக சேர்ந்தார். விடுதலை வீரர் திரு சத்தியமூர்த்தியின் வாரிசாக விளங்கியவர் காமராசர். அண்ணல் காந்தியின் கொள்கையால் கவரப்பட்ட காமராசர் அவர்கள் உப்பு சத்தியாகிரக போரில் கலந்து கொண்டார். ஒத்துழையாமை இயக்கம், அந்நிய துணி எரிப்பு, சட்ட மறுப்பு இயக்கம் முதலிய போராட்டங்களில் ஈடுபட்டு பலமுறை சிறையில் அடைக்கப்பட்டார். வாழ்நாளில் 9 ஆண்டுகள் மக்களுக்காக அவர் சிறை சென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தாய்நாட்டிற்காக 9 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்து காந்திய வழியில் கடமையாற்றிய காமராசரை 1954இல் முதலமைச்சராக அரியணை ஏற்றி மக்கள் அழகு பார்த்தனர். இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு துறையிலும் தொலைநோக்கு பார்வையுடன் அவர் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் காமராஜரை கர்ம வீரனாக்கியது. ஜாதி மத வேறுபாடின்றி அனைத்து குழந்தைகளுக்கும் தொடக்க கல்வி இலவசமாக்கப்பட்டது. பள்ளி இல்லாத ஊர்களில் எல்லாம் பள்ளிகளை திறந்தார். தான் படிக்காவிட்டாலும் இந்த தேசம் படிக்க வேண்டும் என நினைத்தவர் கர்ம வீரர். கல்வி என்ற சொத்தை பெற்றுவிட்டாலே வறுமை தானாகவே ஒழிந்துவிடும் என்பதே கர்ம வீரரின் எண்ணம். எளிய மனிதர்களின் காவலனாய் காமராஜர் இருந்தார். ஏழ்மை காரணமாக சிறு வயதிலே தன் படிப்பை தொடர முடியாத காமராஜர் தன் நிலை மற்ற சிறுவர்களுக்கும் வரக்கூடாது என்பதை இலவச கல்வி திட்டத்தை அறிமுகம் செய்தார். பணக்காரர் வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக பள்ளியில் சீருடையை கட்டாயமாக்கினார். கட்டாய கல்வி, இலவச கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை உருவாக்கி ஏழை எளிய மக்களின் கல்வியில் முன்னேற்றத்தினை ஏற்படுத்தினார். காமராஜர் அவர்களின் ஆட்சி காலத்தை பொற்காலம் என்று அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். இதற்கு காரணம் அவரின் அருமையான திட்டங்களாகும். நீர்ப்பாசன திட்டங்கள், பரப்பிக்குளம், ஆழியாறு அணை ஒப்பந்தம், நீர்மின் திட்டம், நில சீர்திருத்தம், அணைக்கட்டுகள், மின்துறை சாதனைகள், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்க நிறுவனம், பஞ்சாயத்து ராஜ் திட்டம், தொழில் வளர்ச்சி, கிராமப்புற வளர்ச்சி என காமராஜரின் ஆட்சியில் அசல்தல் திட்டத்தால் வளமானது நாடு. 1963ஆம் ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றார். அவர் சொன்னால் இந்திய தேசத்தின் பிரதமரே நியமிக்கப்படும் அளவிற்கு அவரின் செல்வாக்கு கட்சியின் மத்தியில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி ஆகியோர்களை பிரதமராய் அரியணை ஏற்றி தான் ஒரு கிங் மேக்கர் என நிரூபித்தார். தலைவர்களுக்கெல்லாம் தலைவராய் இருந்ததாலேயே பெரும் தலைவர் என்று அழைக்கப்பட்டார். கர்ம வீரர், கருப்பு காந்தி, படிக்காத மேதை, பாமரனின் நண்பன், ஏழை பாங்காளர், பெரும் தலைவர், தென்னாட்டு காந்தி, கல்வி கண் திறந்த காமராசர், அரசரை உருவாக்குபவர் என்று பல்வேறு சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்டார். காந்திய நெறியில் வாழ்ந்த காமராஜர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி தன்னுடைய 72 வயதில் காலமானார். 1976ஆம் ஆண்டு இந்திய அரசின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது அவருக்கு வழங்கப்பட்டது. காவிய தலைவன் பிறந்த நாளை காலம் முழுவதும் நினைத்து போற்றுவோம்.